வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் ஒரு சிவஸ்தலம். நம்ம காஞ்சிபுரத்தில் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்திற்கு அருகாமையிலே அமைந்திருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைவ சமயக்குறவர் என்று சொல்லக்கூடிய நால்வர், அதில் சுந்தரர் சுவாமிகளால் பாடப்பெற்ற ஒரு திருத்தலம்தான் அநேக தங்காவதீஸ்வரர் அப்படிங்கிற திருக்கோவில். அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க கோவிலை போய் சுற்றி பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்மையில் இந்த கோவிலுக்காக வெட்டப்பட்ட ஒரு திருக்குளம், சென்ற ஆண்டு தான் இந்த திருக்குளத்தை வெட்டினாங்க. இந்த மழைக்கு பிறகு இந்த திருக்குளம் நல்லா நிரம்பி வழிந்து நமக்கு காட்சி அளிக்கிறது. திருக்குளத்தில் நாம் நீரை தெளித்து கொண்டு கோவிலுக்கு செல்வோம். வாருங்கள். நிறைய மரங்கள் சூழ்ந்து ஒரு நந்தவனம் போல் காட்சியளிக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அமைதியான சூழல். கைலாசநாதர் கோயிலுக்கு வெகு அருகாமையில் இந்த கோயில் இருக்குது. காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு வெகு அருகாமையில் இந்த கோவில் இருக்குது. வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம். கருவறைக்கு நேர் எதிரே இருக்கும் நந்தி தேவர், அதன் பின்னாலே இருக்கும் பலிபீடம், கோவிலினுடைய கருவறை விமானம், மரங்கள் சூழ்ந்த ரம்மியமான காட்சி. நால்வர் சந்நிதி, திருஞான சம்பந்தர், அவருக்கு அடுத்து திருநாவுக்கரசர், அவருக்கு அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார், அவருக்கு அடுத்து மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த நால்வருக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது இந்த கோவிலினுடைய சிறப்பு. புராதான இந்த கோவிலில் நின்ற கோலத்தில் கணபதி காட்சி தருகிறார். நின்ற கோலத்தில் விநாயகரை பார்க்கறது அவ்வளவு சிறப்பு. தரிசித்துக் கொள்ளுங்கள். குரு தட்சிணாமூர்த்தி, அவரையும் தரிசித்துக் கொள்ளுங்கள். நாம் பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். மூலவருக்கு நேர் எதிரே மகாவிஷ்ணு காட்சி தருகிறார். பின்புறம், மூலவருக்கு பின்புறம் முருகன், அந்த பக்கம் விநாயகர், இந்த பக்கம் பாலம். படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மதேவன். இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் ராகுகால பூஜை துர்க்கைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு காட்சி தருபவர் அநேக தங்காவதீஸ்வரர். புராண சிறப்புமிக்க இந்த கோவில் உங்களுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு அநேக தங்காவதீஸ்வரரை காட்சியாக்குகிறோம். நன்கு தரிசித்துக் கொள்ளுங்கள். மூலவருக்கு பின்னால் காட்சி அளித்து கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுனுடைய பாத தரிசனத்தை செய்து கொள்ளுங்கள். என்ன நேயர்களே, இன்று இந்த கோயிலை தரிசித்து மகிழ்ந்தீர்களா? இந்த பதிவினை குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கோட் செய்யவும். இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யவும், பகிர விரும்பினால் ஷேர் செய்யவும் மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.